வணக்கம் நண்பர்களே. சொந்த நான் பார்க்க போகிறேன்னா, நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த ஆட்டோமேட்டிக்காக வந்து நீங்கள் பவர் சப்ளை போர்டுக்கிட்ட கொண்டு போனீங்களா ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு லைட் எரியும். அந்த மாதிரி டிவைஸ் வந்து இந்த வீடியோவில் செய்ய போகிறோம். ஆட்டோமேட்டிக் பவர் டிடெக்ஷன், ஏசி பவர் டிடெக்ஷன். ஸோ அந்த டிவைஸ் வந்து எப்படி ஈஸியாக நம்ம ஒரு 9 வோல்ட் பேட்டரி வச்சு செய்யலாம் அப்படின்ட்டு இந்த வீடியோ பார்க்கலாம். நீங்கள் அதை வந்து நீங்கள் பக்கத்தில் நீங்கள் ஏசி பவர் சப்ளை பக்கத்தில் கொண்டு போனீங்க அப்படின்னாவே ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு வந்து இண்டிகேஷன் எரியும். அந்த லைட் வந்து பிளிங்க் ஆகும். இந்த இடத்துல பவர் இருக்குது அப்படின்ட்டு உங்களுக்கு தெரியப்படுத்தும். ஸோ சுவிட்ச் பாக்ஸ் கிட்ட கொண்டு போனீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து லைட்டு வந்து எரியும். ஸோ எப்படி நம்ம ஈஸியாக நம்ம ரெடி பண்ணலான்னு பார்க்கலாம். இதுக்கு என்னென்ன பொருள் தேவைன்னு பார்த்துடலாம் ஃபஸ்ட்டு. ஓகே, இதுக்கு என்னென்ன பொருள் தேவைன்னு பார்த்துடலாம். பார்த்தீங்கன்னா 3 டிரான்சிஸ்டர் நம்பர் பார்த்தீங்கன்னா 1815 1815 டிரான்சிஸ்டர் வந்து 3. நீங்கள் BC 547 கூட எடுத்துக்கலாம், இது இல்லைன்னா. ஓகே, நான் எடுத்துக்கிறது வந்து 1815 C1815 டிரான்சிஸ்டர் ஒரு 3. அடுத்ததாக 100 ஓம்ஸ் ரெஜிஸ்டர், 100 ஓம்ஸ் அல்லது 1K ரெஜிஸ்டர் கூட யூஸ் பண்ணலாம். நான் வந்து 100 ஓம்ஸ் எடுத்துக்கிட்டேன். ஒரு LED. அடுத்தது ஒரு 9 வோல்ட் பேட்ரி. ஓகே, இதுதான் தேவையான பொருள். ஓகே, அந்த பேட்ரி மேலேயே நான் வந்து இந்த 3 டிரான்சிஸ்டரையும் வந்து ரைட் சைடு லெஃப்ட் சைடு வந்து இந்த லெக்கை வந்து காலை வந்து விரிச்சு விட்டுக்காங்க. ரைட் சைடும் லெஃப்ட் சைடும் சென்டர் கால் அப்படியே இருக்கட்டும். பார்த்தீங்கன்னா தெரியும். இப்போ ரைட் சைடும் லெஃப்ட் சைடும் வந்து நான் லைட்டாக விரிச்சு விட்டுக்கிட்டேன் சால்ட்ரிங் அடிக்கிறதுக்காக. ஓகே, இந்த மாதிரி 3யுமே விரிச்சு விட்டுட்டு நான் வந்து ஒரே இடத்துல வச்சு ஒட்டிக்க போகிறேன். வரிசையாக 3மே வச்சு ஒட்டிக்கலாம். குளுக்கனை இருந்துச்சுன்னா குளுக்கனை யூஸ் பண்ணி ஒட்டிக்கலாம். ஓகே, நான் பக்கத்தில் வைக்கிற மாதிரி 3மே வரிசையாக வச்சு ஒட்டிக்கலாம் ஃபஸ்ட்டு. ஓகே, பார்த்தீங்கன்னா நான் வந்து மேலே கார்னரில் ஒட்டிக்காங்க. அப்போ தான் உங்களுக்கு வந்து கீழே வந்து ரெஜிஸ்டர் வந்து யூஸ் பண்ணுறது கரெக்டாக இருக்கும். இல்லைனா கீழே இடம் வந்து கீழே போகிற மாதிரி இருக்கும் பேட்டரி கீழே. ஸோ அதனால் டாப் கார்னரில் வந்து 3மே அந்த மாதிரி ஒட்டிக்காங்க. ஒட்டிக்கிட்டு நான் வந்து எக்ஸ்ட்ரா வந்து கார்னரில் எக்ஸ்ட்ரா குளூகன் போட்டு ஒட்டிக்க போகிறேன். நல்லா ஹெவியாக இருக்குனுக்காக எக்ஸ்ட்ரா போட்டு 3க்குமே நல்லா டைட்டாக ஒட்டிக்காங்க. ஒட்டிக்கிட்டு எப்படி வந்து கனெக்ஷன் கொடுக்கலாம் அப்படின்னு பார்த்துடலாம். இதில் வந்து கடைசியாக உங்களுக்கு ட்ராயிங் போட்டு காமிச்சிடறேன். ஃபஸ்ட்லேயே நான் ட்ராயிங் போடுவேன். ஸோ இதில் வந்து கடைசியாக நான் ட்ராயிங் காமிச்சிட்றேன். ட்ராயிங் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக புரிஞ்சிடும். ஓகே, இதுலேயே புரியாதவங்க ட்ராயிங் பார்த்துக்காங்க. ஓகேவா? ஓகே, ஹெவியாக நம்ம ஒட்டியாச்சு. இப்போ வந்து சால்ட்ரிங் அடிச்சிக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா 3 டிரான்சிஸ்டர் ஒட்டியிருக்கிறோம். அதில் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு, செகண்டு, தேர்டு 3லேயும் வந்து கடைசி டிரான்சிஸ்டர் வந்து ரைட் சைடு பின்னு விட்ருங்க. மீதி சென்டரில் இருக்கிறத வந்து இன்டர்ஜாயின் பண்ணணும். இப்போ பார்த்தீங்கன்னா அந்த 2 காலையும் இன்டர்ஜாயின் பண்ணுறேன். இன்டர்ஜாயின் பண்ணிவிட்டு உங்களுக்கு காமிக்கிற பாருங்க சால்ட்ரிங் அடிச்சுட்டு. ஓகே, பார்த்தீங்கன்னா தெரியும். கடைசி டிரான்சிஸ்டர் வந்து கடைசி பின்னு விட்டாச்சு. பார்த்தீங்கன்னா அவங்க காமிக்கிற பாருங்க. மீதி சென்டர் பின்னு டிரான்சிஸ்டர் சென்டர் பின் எல்லாமே டம்மியாக இருக்கும். ஓகே, இதில் அடித்த மாதிரி அந்த 2 ஜாயிண்ட் மட்டும் இப்போதைக்கு அடிச்சுக்கிறோம். உங்களுக்கு கரெக்டாக இப்போ ஜாயிண்ட்டு காமிச்சது தெரியலனா ட்ராயிங்கில் காமிக்கிறேன், தெளிவாக புரியும். இப்போ அடுத்ததாக என்ன பண்ண போகிறோன்னா, அந்த 1K ரெஜிஸ்டர் வந்து 3 இருக்கும்ல, எந்த இடத்துல ரெஜிஸ்டர்னால் கடைசி டிரான்சிஸ்டரில் வந்து சென்டர் காலில் ஒவ்வொரு ரெஜிஸ்டர் வந்து பற்ற வைக்க போகிறேன். இப்போ சால்ட்ரிங் அடிக்க போகிறேன். இப்போ வந்து கடைசி டிரான்சிஸ்டரில் வந்து சென்டர் பின்னில் இந்த 1K 100 ஓம்ஸ் 1K இருந்தாலும் போட்டுக்காங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. நான் 100 ஓம்ஸு நான் போட போகிறேன். கடைசி டிரான்சிஸ்டரில் சென்டர் பின்னு 1K அது 100 ஓம்ஸ் ரெஜிஸ்டர் வந்து ஜாயின் பண்ண போகிறேன். ஜாயின் பண்ணிட்டு இப்போ நான் காமிக்கிறேன் பாருங்கள். கரெக்டாக 1 கட் பண்ணிக்காங்க. அந்த இடம் வந்து நம்மளுக்கு ஷார்ட்டாக இருக்கிறதுனால 1 கட் பண்ணிவிட்டு சென்டர் பின் அடித்தாச்சு. கீழே வந்து வளைச்சி விட்டுக்கிட்டேன். இப்போ டிரான்சிஸ்டரில் சென்டர் பின்னுக்கு அதே மாதிரி 100 ஓம்ஸில் சால்ட்ரிங் அடிக்க போகிறேன். சால்ட்ரிங் அடித்து அது கீழே நம்ம கடைசி டிரான்சிஸ்டர்லேருந்து அடிச்சுட்டு வந்தோம்ல அதில் வந்து ஜாயின் பண்ண போகிறோம்.
ஓகே, நான் வந்து சால்ட்ரிங் அடிச்சுட்டு காமிக்கிறேன். சால்ட்ரிங் அடிக்கிறது உங்களுக்கு தெரியல அப்படின்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை. நான் இப்போ வந்து வியூவில் காமிக்கிறேன் பாருங்கள். ஓகே, பார்த்தீங்கன்னா தெரியும். சென்டர் காலில் அடித்து நம்ம இந்த வளைச்சி விட்டோம்ல கடைசியிலேருந்து, அதில் இன்டர்ஜாயின் பண்ணியாச்சு. இப்போ வந்து அந்த எக்ஸ்ட்ரா நீட்டி இருக்கிற அந்த கீழ் பக்கமாக இருக்கிறத கட் பண்ணிக்கலாம். உண்டை கீழே வந்து எக்ஸ்ட்ரா நீட்டி இருக்கிறத கரெக்டாக ஒண்டா பிடிச்சி கட் பண்ணிக்கோங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஓகே, இந்த மாதிரி சுகராக கட் பண்ணிக்கிட்டு இப்போ அடுத்ததாக ஃபஸ்ட்டு டிரான்சிஸ்டரில் ஃபஸ்ட்டு சென்டர் பின்னு, அந்த பின்னில் இப்போ எல்இடியை வந்து அடிக்க போகிறோம். அந்த பின்னில் எல்இடியோட மைனஸ் அடிக்க போகிறோம். ப்ளஸ்ஸு வந்து கீழே வந்துடணும். கீழ்ப்பக்கமாக ஒரு 100 ohms ரெஜிஸ்டர் போட்டு 3 ரெஜிஸ்டரையும் வந்து ஒட்டுக்கா சால்டிங் அடிக்க போகிறோம். இப்போ நான் எப்படி அடிக்கிறேன்னு பாருங்கள். எல்இடியோட மைனஸ் வந்து டிரான்சிஸ்டரோட சென்டர் பின்னு. நான் உங்களுக்கு சால்டிங் அடிச்சுட்டு நான் காமிக்கிறேன். இது தூரமாகிற தெரியாதனால சால்டிங் அடிச்சுட்டு காமிக்கிறேன். நான் ஸ்டாண்டில் வச்சுட்டு ரெக்கார்ட் பண்ணுறதுனால உங்களுக்கு வந்து மைனூட்டாக காமிக்க முடியல. நான் வந்து எடுத்து காமிக்கிறேன். பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு டிரான்சிஸ்டரில் சென்டர் பின்னு ஒரு எல்இடியோட மைனஸை கொண்டு போய் அடித்தாச்சு. இப்போ கீழ்ப்பக்கமாக ப்ளஸ் இருக்கும். அந்த கீழ்ப்பக்கமாக இருக்கிற ப்ளஸ்லேயும் ஒரு 100 ohms ரெஜிஸ்டர் போட்டு ஏற்கனவே 2 ரெஜிஸ்டர் வந்து அடிச்சிருக்கிறோம்ல, அதுலேயே போய் ஜாயின் அடிக்க போகிறோம். இப்போ 3 ரெஜிஸ்டரையும் கீழ்ப்பக்கமாக இன்டர் ஜாயின் ஆகும். அந்த இடத்துல வந்து 9 volt பேட்டரியோட ப்ளஸ் பாயிண்ட்டை கொடுக்கணும். நான் அடிச்சுட்டு நான் காமிக்கிறேன். நல்லா பேஸ்ட் அப்ளை பண்ணி நல்லா டைட்டாக சால்ட்ரிங் அடிச்சுக்கோங்க, கட் ஆகாத மாதிரி. ஓகே, வந்து சால்ட்ரிங் அடித்தாச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும், எல்இடி கீழ்ப்பக்கம் ப்ளஸ்லேருந்து ஒரு 100 ohms ரெஜிஸ்டர் போட்டு அந்த 3 ரெஜிஸ்டரையும் ஒட்டுக்கா கீழ்ப்பக்கம் இன்டர்ஜாயின் அடித்தாச்சு. இப்போ மீதி இருக்கிறது பேட்டரியோட பாசிட்டிவ் நெகட்டிவ் ஒயரு. ஸோ அதை எங்கே கொடுக்கலான்னு பார்த்துடலாம். அதாவது நெகட்டிவ் ஒயர் வந்து ஃபஸ்ட்டு டிரான்சிஸ்டரோட லெஃப்ட் சைடு பின்லேயும், பாசிட்டிவ் ஒயரு 3 100 ohms ரெஜிஸ்டர் போட்டுக்கலாம் அந்த இடத்துலையும் நம்ம அடிக்க போகிறோம். இது பார்த்தோம்னா வந்து கடைசி 3வது டிரான்சிஸ்டரில் வந்து ரைட் சைடு பின்னு, அதில் வந்து சிக்னலுக்காக, அதாவது எந்த இடத்துல கொண்டு போகிறோமோ அந்த சிக்னலுக்காக ஒரு காப்பர் ஒயரு. இது வந்து வைண்டிங் பண்ணுறோம்ல, அந்த காப்பர் ஒயரு நான் மேலே அந்த எனாமலை சீவி விட்டு நான் சால்டிங் அடிக்க போகிறேன். இந்த மாதிரி ஒரு ஸ்ட்ரெயிட்டாக கம்பி போட்டு அடித்தாலும் சரி, இல்லைன்னா கொஞ்சம் சுருளாக பண்ணி கொஞ்சம் நீளமாக அடித்தாலும் சரி. நீளமாக அடித்தோம்னா கொஞ்சம் டிடெக்ஷனை வந்து சீக்கிரமாக வந்து கரெக்டாக ஐடென்டிஃபை பண்ணோம். ஸோ நெக்ஸ்ட்டு நான் அதை எடுத்துகிட்டு நான் வந்து பெருசாக போட்டு சால்டிங் அடிச்சுக்கிறேன். செக் பண்ணும்போது இப்போ சின்னதாக அடிச்சுக்கிட்டேன். உங்களுக்கு வேணால் பெருசாக அடிச்சிக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஓகே, வந்து இப்போ பாசிட்டிவ் ஒயரும் நெகட்டிவ் ஒயரும் வந்து சால்டிங் அடிக்கிறேன். அடிச்சுட்டு உங்களுக்கு எந்த இடம்னு காமிச்சிட்றேன். ஏற்கனவே சொன்னது தான், ஃபஸ்ட்டு டிரான்சிஸ்டரில் லெஃப்ட் சைடில் வந்து அதாவது நெகட்டிவ் ஒயரு, அடுத்தது பாசிட்டிவ் ஒயரை வந்து 3 100 ohms ரெஜிஸ்டர் போட்டுக்கலாமா அந்த இடத்துல கீழே அடிக்கணும். ஓகே, இந்த ஒயரை வந்து நான் வந்து எக்ஸ்ட்ரா இருக்கிறதுனால வளைச்சி பின்பக்கமாக ஒரு குளூனை வச்சு ஒட்டிக்கிறேன், ஏன்னா நீளமாகிறதுனால. ஓகே, பார்த்தீங்கன்னா தெரியும், பாசிட்டிவ் ஒயரு ரெஜிஸ்டர் கீழே கொடுத்தாச்சு. நெகட்டிவ் ஒயரு ஃபஸ்ட்டு டிரான்சிஸ்டரில் லெஃப்ட் சைடு காலில் சால்டிங் அடித்தாச்சு. அவ்வளோதான், சிக்னலுக்கு நம்ம பற்ற வச்சாச்சு. இப்போ நம்ம எப்படி நம்மளுக்கு ஒயர்கிட்ட கொண்டு போனால் இண்டிகேஷன் ஆகுது அப்படின்ட்டு நம்ம பார்த்துக்கலாம். பார்த்தீங்கன்னா நான் சால்டிங் ஒயர்கிட்ட நான் கொண்டு போகிறேன், அதில் பவர் இருக்கிறது உங்களுக்கு வந்து இண்டிகேஷனில் எரியுது. ஓகே, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா சால்டிங் ஒயர்கிட்ட நம்ம பக்கத்தில் கொண்டு போகும்போது எல்இடி வந்து ஆன் ஆகுது, எரியுது. ஸோ சால்ட்ரிங்கில் பவர் இருக்கிறது வந்து இது இண்டிகேஷனில் காமிக்குது.
ஸோ நெக்ஸ்ட்டு சுவிட்ச் பாக்ஸுக்கு செக் பண்ணிக்கலாம். பவர் இல்லைன்னா உங்களுக்கு வந்து லைட் எரியாது. பவர் இருக்கிறதுனால உங்களுக்கு வந்து லைட்டு சப்ளை இருக்கிறதுனால லைட் எரியுது. ஓகே, வந்து சுவிட்ச் பாக்ஸ்கிட்ட கொண்டு போனதும் லைட் எரியுது. சுவிட்ச் பாக்ஸில் பவர் சப்ளை இருக்குதுன்னு தெரிஞ்சுக்கிறோம். ஓகே, இந்த சுவிட்ச் பாக்ஸ் பார்த்திங்கன்னா பவர் சப்ளை இல்லை, ஆஃப் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ அதனால் லைட்டு வந்து எரியல. ஓகே, இதில் கொண்டு போனதும் பார்த்திங்கன்னா நல்லாவே நம்மளுக்கு லைட் எரியுது. ஸோ இதில் பவர் சப்ளை இருக்குது. ஓகே, அப்படியே நம்ம உள்ள ரூமில் இருக்கிற சுவிட்ச் பாக்ஸுக்கு நம்ம அப்படியே செக் பண்ணுறதுக்காக எடுத்துகிட்டு போகிறேன். இங்கே உங்களுக்கு இருட்டாக இருக்கிறது உங்களுக்கு நல்லா பளிச்சுன்னு தெரியும். பார்த்தீங்கன்னா பவர் வந்து ஃபேஸு வந்து எந்த இடத்துல அதிகமாக இருக்குது, ஓப்பனாக இருக்கோ அந்த இடத்துல வந்து உங்களுக்கு லைட்டு வந்து பளிச்சுன்னு எரியும். பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல ஃபேஸ் அதிகமாகிறதுனால மேலே பார்த்தீங்கன்னா எதுவுமே வரல. அந்த பக்கம் வந்து நியூட்ரல் தான் இருக்க மாட்டேங்குது. கீழே நம்ம 5M ஜாயிண்ட்டு சுவிட்சுக்கிட்ட கொண்டு போகும்போதெல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்லா பளிச்சுன்னு எரியுது. ஸோ அந்த இடத்துல பவர் சப்ளை இருக்குது அப்படின்ட்டு அர்த்தம். ஓகே, நம்ம ஃபைனலாக வந்து சர்க்யூட்டை வந்து நான் உங்களுக்கு காமிச்சிட்றேன். ஓகே, வந்து சர்க்யூட் வந்து ஏற்கனவே போட்டு வச்சிட்டேன். 18 டிரான்சிஸ்டர் 3. அதில் வந்து எந்தெந்த பின்னுக்கு எந்த ரெஜிஸ்டர் வந்து போட்டு இப்படி அடிக்கணும்னு பார்த்தீங்கன்னா தெரியும். ட்ராயிங் அப்படியே பாஸ் பண்ணிட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். நான் வீடியோ லென்த்தாக போகுது, அதனால் சிம்பிளாக உங்களுக்கு சர்க்யூட் வந்து நான் போட்டு காமிச்சிட்டேன். ஸோ அப்படியே பாஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் எப்படி வந்து கனெக்ட் பண்ணுறதுன்ட்டு. ஸோ ஓகே, வீடியோ பிடிச்சிருன்னு நினைக்கிறேன். ஸோ இது சிம்பிள் மெத்தட் தான். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் அண்ட் ஷேர் கமெண்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் இதே மாதிரி இன்னொரு புத்தம்புதோட சந்திக்கிறேன். நன்றி, பாய்.